ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எத்தனை நிமிஷம் பார்ப்பீங்க? சாரி, எத்தனை செகண்ட் பார்ப்பீங்க? ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அட்ராக்டிவாக இருக்கா? ஸோ அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பயோவை நீங்கள் செட்டப் பண்ணணும். அதாவது உங்கள் பயோவில் நீங்கள் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்கள் பயோவினுடைய ஃபொண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஃபொண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. அதில் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. இதால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பயோவை அட்ராக்டிவாக வச்சுக்கொள்கிற நேரம் உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்க்குறார்கள் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த பயோவை அட்ராக்டிவாக வச்சுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோனை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோன் சேஞ்சிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது கீபோர்ட் சைடில் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு நம்ம ரெண்டாவதாக வருவோம். இப்போ ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன் இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரேண்டம், ஃபேமஸ், ஸ்டைலிஷ், காமன், பாப்புலர். ஸோ நிறைய கேட்டகரியில் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஃபோன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டுமா யூஸ் பண்ணலாமாண்டா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் நிறைய ஃபோன்ஸ் கிஃப்ட் மற்றும் கிரீடம் ஐக்கன் போட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கிஃப்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப்பை வந்து இந்த ஆப்பை வந்து ரேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ரேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. 3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் ரேட் பண்ண வேணும். ஸோ ரேட் பண்ணால் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இந்த கிரீடம் போட்ட ஆப்பை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதாவது காசு கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் இந்த கிரீடம் போட்ட ஃபோனை தவிர எக்கச்சக்கமான நல்ல ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தென் நீங்கள் கீபோர்ட் செட்டிங்காக இதை மாற்றிக்கொள்ள இயலும். ஸ்விட்ச் டு இன்ஸ்டாகிராம் ஃபோன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் எனபிள் பண்ண சொல்லும். ஸோ கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் எனபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களோட கீபோர்டில் டிஃபால்ட்டாகவே டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் டிஃபால்ட்டாகவே டைப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப் ரொம்பவே இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் ஃபோனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போகிறேன். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிடலாம். ஸோ நான் என்னுடைய ப்ரொஃபைலை சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி பயோவை எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணிங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஆப்ஷன் ஃபோன் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒன்றை எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஃபோண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும்.
ஸோ தென் நான் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு சஜஷனில் நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ கீபோர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டைப் பண்ணுறேன். ஸோ இப்படித்தான் உங்களுடைய ஃபோண்டை சேஞ்ச் பண்ணி அட்ராக்டிவாக மாற்றலாம். இதன் மூலம் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குற நேரம் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.